வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுருவேன். அந்த ஒரு நாள் லீவுக்கே வந்துட்டு எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சண்டே எதுக்காக லீவ் விடுறீங்க? எங்களுக்கு உங்களோட வீடியோஸ் பார்க்கலைன்னா தூக்கமே வராது. பசங்க தமிழுக்கு நாங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். ப்ளீஸ் நீங்கள் சண்டேவும் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய அன்பான உறவுகள் கேட்குறீங்க. எனக்கும் உங்களோட அன்பு புரியுது சிஸ்டர் அண்ட் பிரதர். ஆனால் எனக்கு என்னோட சூழ்நிலையிலும் ஒன்று இருக்குல்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் எடுத்துக்கிறேன். பசங்களுக்கும் அன்னைக்கு தான் லீவு, மாமாவுக்கு ஆஃபீஸ் அன்னைக்கு தான் லீவுங்கிறதுனால அடுத்த வீக்குக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் அந்த ஒன் டேல தான் பண்ணுவேன். மாவாட்டுறது, வீட்டுக்கு மா போடுறது, தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஏற கட்டுறதுன்னு அந்த மாதிரி அந்த சண்டே ஒன் டே மட்டும்தான் எனக்கான டே. அன்னைக்குமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பெண்களுக்கு வீட்டில் வேலைகள் இருக்க தான் செய்யும். அதனால சண்டே மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற நாள் எல்லாமே ரெகுலராக வீடியோஸ் வரும். ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் சேனல்லையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்க தமிழ் தங்கமான புருஷன் கதை மாதிரியே உங்களுக்கு ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் கதையும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைப்பாங்களா? உன் மாமா அத்தை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, சரியா? அம்மா கோவப்படுறா பத்தியா? சரி அம்மாச்சி. இந்தாங்க என் தங்கம், அம்மாச்சி உனக்காக கோழி குழம்பு அடிச்சு நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பல்லாங்குழி விளையாடுவோம், சரியா? சரி அம்மாச்சி. ஏய் ஷில்பா, என்னடி லண்டன்ல இருக்கேன்னு சொன்ன, எப்போ இந்தியா வந்த? சூப்பர் ரீ சூப்பர் ரீ. எப்போ? அப்படியா, வந்துட்டு இருக்கியா? ஏய் சொல்லவே இல்லை. சரி சரி சரி, நான் வீட்டில் இல்லை, இங்கே ஷோரூமில் தான் இருக்கேன். நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ ஷோரூம்க்கே வந்துடுறியா? ஓகேடி ஓகேடி, வா 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 வா, நேரில் பார்த்துக்கலாம் வா. அப்பா அப்பா, எத்தனை வருஷம் ஆச்சு இவளை பார்த்து? சௌமியா, என்னங்க? மண்டபத்துக்கு நம்ம அனுப்பின 2 ஏசியும் கொஞ்சம் ரிப்பேர்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது சர்வீஸ் பார்த்து அனுப்பியாச்சா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல டெலிவரி ஆயிரும்னு மேனேஜர் சொன்னாருங்க. ஏன் கால் பண்ணாங்களா? ஆமா, இப்பதான் கால் பண்ணி கேட்டாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு இனிமே அந்த தப்பு வராத அளவுக்கு பண்ணிக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன மைனர் ப்ராப்ளம் தான். அதனால தான் கூலிங் கம்மியாக இருந்திருக்கு. இப்போ ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமா எடுத்துக்க முடியாது சௌமியா. புது ஏசி திரும்ப ரிப்பேருக்கு வருதுன்னா கடை பேரு கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அனுப்பி இருந்திருக்கணும். செக் பண்ணாம அனுப்புனது நம்மளோட தப்பு தான். பாத்துக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம். என்ன சௌமியா? ஷில்பான்னு என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருக்கான்னு சொன்னேன்ல, அவ இந்தியா வந்திருக்காளாம். ஏதோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிட்டு இருந்தது போல் இருக்கு. அடுத்த வாரம் பால் காய்ச்சறேன்னு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்கா. நீங்களும் இங்கே இருங்க, 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணிடலாம். இல்ல சௌமியா, ஸ்டோர் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சரக்கெல்லாம் வந்து இறங்கியிருக்கான். நான் கொஞ்சம் அங்க போய் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இன்விடேஷன் கொடுக்க தானே வராங்க, நீ பார்த்து பேசி வாங்கி வச்சிரு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் சேர்ந்து போய்க்கலாம். ஓ அப்படியா, சரி ஓகேங்க. அவளை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி ஃபங்க்ஷனே போய்க்கலாம். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரி சௌமியா, ஏசி திரும்ப அனுப்பும்போது செக் பண்ணி அனுப்பு, மறந்துடாத. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. பாப்பா டீமா, மாரிமுத்தண்ண ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாப்பா, இந்த டீ எடுத்துக்க. மாரிமுத்தண்ண, நீ என் பொண்ணு மாதிரிமான அடிக்கடி சொல்லுவீங்க, என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை பாப்பா, வேலை நேரத்தில் வெட்டியா நின்று கதை பேசுறியான்னு அதுக்கு வேற மேடம் திட்ட போறாங்க. இந்தாம்மா டீ எடுத்துக்க. அப்போ மேடம் தான் ஏதோ சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, அவங்க என்ன சொல்ல போறாங்க? இல்லை, மேடம் தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. என்னென்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் தேவையில்லாம அவஸ்திப்படணும். இந்த மாதிரி பணத்திமிரு பிடிச்ச முதலாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலம் முழுக்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கீழே தொழிலாளியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோ அவங்க பிள்ளைங்களோ நல்ல நிலைமைக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி பணத்திமிரு பிடிச்ச முதலாளியால ஏத்துக்க முடியாதுன்னு. அதுக்கான வெளிப்பாடு தான் உங்ககிட்ட இப்படி பேசியிருக்காங்க. இல்ல பாப்பா, என் மூத்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அவ எக்ஸாம்ல நீட்ல ஃபெயில் ஆன பிறகு மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டா. அதனாலதான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணை பாக்குறது மாதிரியே இருக்கும். என் பொண்ணுன்னு உன்னை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன்.
அவளைதான் தவிக்க விட்டு பறி கொடுத்துட்டோம். இவனைனாலும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணுமேனு நான் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டோம், என் பொண்டாட்டி வீட்டு வேலை பார்த்தோம், என் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் பாப்பா. ஆனா இன்னாருதான் இப்பேற்பட்ட காலேஜில் படிக்கணும், தகுதிக்கு மீற ஆசைப்படாதேன்னு இந்த மாதிரி முதலாளிங்க பேசும்போது தாங்க முடியலம்மா. எல்லாம் பணத்திமிரில் பேசுகிற பேச்சென்ன, அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம நினச்சா மாற்றலாம். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி நம்மளோட தலையெழுத்து நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் நினச்சது சரிதான். பகலில் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்து, நைட் அந்த ஹாஸ்பிட்டலில் வாட்ச்மேன் வேலை பார்த்து, உங்கள் பொண்டாட்டி பாவம் அந்த அம்மா உடம்பு சரியில்லாத வயசில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை பாராட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் இலக்காரமாவது பேசாமல் இருக்கலாம்ல. இவங்களை மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாதுன்னு. கண்டிப்பா நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம மாத்திக்காத வரைக்கும் இவங்கள மாதிரி ஆள்கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் பட்டுதான் ஆகணும். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரி பாப்பா, முதலாளி அம்மாக்கு போய் நான் டீ கொடுக்கணும், நீ டீ எடுத்துக்க. ஆறி போயிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேற திட்டுவாங்க. கொடுங்கண்ணே. நான் வரேன் பாப்பா. கவலைப்படாதீங்கண்ணே, உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஆனால் இவங்க பேசினதுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகாதீங்க. உங்கள் பிள்ளையும் நாளைக்கு நல்ல நிலைமையில வந்து அவன் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற உயரத்துக்கு வரதான் போகிறான். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ரொம்ப நன்றி முரளி தம்பி. என் கூடவே வந்து நீங்கள் மனு கொடுக்க உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வந்ததுனால அங்கே தெரிஞ்ச ஆட்கள் மூலிமா வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கு சீக்கிரமே பஸ் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் உங்களால் தான் தம்பி. ரொம்ப நன்றிப்பா. அட என்னண்ணே நன்றி கின்றின்னு ஏதோ மூணா மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. இந்த ஊருக்கான பொறுப்புல என் பங்கும் இருக்குல்ல. நானும் இந்த ஊருக்காரன் தானே. உண்மைதான்ப்பா. ஊருக்காரவங்க எத்தனை பேர் இருந்தாலும் இந்த மாதிரி முன் வந்து உதவி செய்யறதுக்குன்னு யாருப்பா வர்றா? அதில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அண்ணே ஊருக்காரங்கிறத தாண்டி இதில் என்னோட சுயநலமும் இருக்குல்லண்ணே. நம்ம ஸ்கூலுக்கு பசங்க வர்றாங்கங்கிறதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணணும்ல. ரொம்ப யதார்த்தமான ஆளாக இருக்கியப்பா. உண்மை அதுதானே, அதையும் அப்புறம் சொல்லி ஆகணும்ல. அப்புறம் ஒரு விஷயம்ண்ணே, ஸ்கூலுக்கு வர்ற பசங்களுக்காக பஸ் விடணும், அதுக்காக நான் வந்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஊர் சம்பந்தமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். இந்த குணம் தான் தம்பி உங்களை ரொம்ப உயர்த்தி காட்டுது. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. அண்ணே இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போறோங்கிறதுனால லேட்டா தான் எந்திரிச்சேன். வீட்டுல எதுவும் நான் குக் பண்ணல. ஏதாவது வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாமா? ஏப்பா நீங்க குக் பண்ணலைன்னா நீங்க தான் சமைச்சுக்கிறீங்களா? அப்புறம் வேற யாருனே சமைக்கிறது? வீட்டில் அம்மா அப்பாவும் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை, மனைவி சமையலில் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கல. அப்புறம் நான் தானே சமைச்சுக்கணும். என்னப்பா அதுக்காக நீங்களேவா கஷ்டப்படணும்? காலையில் எந்திரிச்சு உங்கள் வேலையே சரியாக இருக்கும். இதில் எங்கிட்ட நீங்கள் சமைக்க போறிய? ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா சமையலுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்போமே. ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் யூஎஸ்லேயே நானாக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். வீட்டு வேலைக்கு கூட ஆள் வைக்க மாட்டேன்னா பாருங்களேன். எல்லாமே நான் பார்த்துருவேண்ணே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நீங்களாவே சமைச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து ஸ்கூலையும் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒய்ஃப் வந்துட்டா ஆளுக்கு பாதி வேலைன்னு ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். மனைவி வந்த பிறகு எல்லா வேலையும் அவ பார்த்துக்குவா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்லாம 2 பேரும் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்றீங்கல்ல. இந்த தங்கமான மனசுக்கு கண்டிப்பா ஒரு தங்கமான பொண்ணுதாப்பா உங்களுக்கு மனைவியா கிடைக்கும். அதுக்கு தானே நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். பொண்ணு எதுவும் இருக்காப்பா சொந்தத்துல? எதுவும் பார்த்துருக்கீங்களா? அடையான்னு நீங்க வேற, சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் எங்க போய் சொந்தத்துல பொண்ணு தேடுறது? இந்த ஊர்ல தான் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா தம்பி, யாரும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம ஊர்லயே உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தா நானே முன்னிலையில முன்னாடி நின்று தம்பி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திப்புறேன். இந்த அன்பு போதும்னே. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் அக்காவும் தான் எனக்காக பொண்ணு பார்க்க வரணும். அப்புறம் பின்ன நாங்க வராம வேற யார் வரப்போறா? அதெல்லாம் முன்னாடி வந்து நின்று ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்ப்பா. ரொம்ப நன்றி நன்றிண்ணே. பசிக்குது, வாங்க சாப்பிட போலாம். அட நம்ம ஹோட்டல் பக்கத்துல தான்ப்பா இருக்கு. இந்நேரம் சாப்பாடெல்லாம் ஏற்பாடாயிருக்கும். வாங்க நம்ம ஹோட்டலுக்கே போவோம். ஓஹோ அப்படியா, சூப்பர் சூப்பர்ண்ணே. ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. அட நான் இல்லை தம்பி, நமக்கு எப்போதுமே விவசாயம் மட்டும்தான். அதில் எல்லாம் பெருசாக நாட்டம் இல்லை. எல்லாம் உங்கள் அக்கா அன்னைக்கிளி தான். அவளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2-3 பிள்ளையில நம்ம சொந்தக்கார பிள்ளைய சேர்ந்து நடத்துதுங்க. எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்னு பேரே வச்சிருக்குதுங்க. சாப்பாடு அருமையாக இருக்கும். வாங்க தம்பி உடனே போய் சாப்பிட்லாம். வாவ், லேடிஸா சேர்ந்து ஹோட்டல் வச்சு ரன் பண்றாங்கன்னா பெரிய விஷயம்னே. இன்னைக்கு அந்த கடையை பார்த்தே ஆகணும், அக்கா கையெல்லாம் சாப்பிட்டே ஆகணும். வாங்க போலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி, வாங்க போவோம்.
காலையில இருந்து என்னன்னே தெரியலடி, ஒரு படிய தலையை சுத்திக்கிட்டே வருது. என்னவா இருக்கேன்? என்ன வனசாக்கா, அண்ணன் வந்து அடுத்த நாளே தலை சுத்துதுன்றீங்க? எல்லாம் முருங்கைக்காய் போட்ட போடுதானா? ஏண்டி அவளை இன்னும் விடலையா பாவத்தை? இங்க பாருக்கா, எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததானே. மச்சான் வரட்டும், அவரை வச்சுக்கிறேன். இல்ல, அவர் என்ன உள்ள செய்தியத்தானே சொன்னாரு. நீ ஒரு கொத்து 2 கொத்து ஒடிச்சிட்டு போயிருந்தா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு மரத்தையே காலியாக்கிட்டு போனா அப்புறம் கேட்க மாட்டாரா? சொன்னதுல இருந்து இவளுக்கு 2 நாளா இதையே வச்சு ஓட்டுறாளுக்கா. இதை காட்டி இந்த நெடுவாளி எதுக்கு முருங்கைக்காய் உடைச்ச, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவ படுத்துறவோட பெரும்பாடா இருக்கு. விவரத்தை சொல்ல வேண்டியதானே, அவளும் சொன்னா தெரிஞ்சுக்கிறவல்ல. ஆமா ஆமா, அந்த கூதரிட்ட போய் சொல்ல வேண்டியதான் போ. அது ஓப்பனா ஊரெல்லாம் அடிச்சு விட்டுட்டு வந்துரும்க்கா. நீ வேற சும்மா இரு, யார்கிட்ட போய் என்னத்த சொல்ற? அன்னைக்கிலிக்கா வனஜாக்காவுக்கு தலை சுத்துதான். ஏண்டி வனசா, தலையா சுத்துது, ஆஸ்பத்திரிக்கு போவோமா? ஏக்கா, காலையில பூரி சுட்டக்கா அந்த மனுஷன் வந்திருக்காருன்னு, அதனால என்ன பலகாரம் தலையை சுத்துது. நீங்கெல்லாம் இருக்கிய வருங்க. யாருக்கு தெரியும் வனஜாக்கா, எல்லாம் குட் நியூஸா இருந்தாலும் இருக்கலாம். இப்ப என்ன, எல்லாம் நல்ல விஷயம் தானே. எங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. அது சரி அது சரி, அவ கணப்பாமே பண்ணிட்டாடியோ. என்னன்னு பார்த்து முடிவெடுங்க. என் வீட்டுக்கு அப்படியே கேசரி கிண்டி கொண்டுட்டு வா, முந்திரி பருப்பு தூக்கலா போட்டு. அதான் சரி, நல்லா வந்து மாட்டிக்கிட்டனே எங்க மச்சான்ட்ட. நான் முருங்கைக்கீரை ஒடிக்கலையா அந்த மனுஷன் பார்க்கணும். அவர் பார்த்ததோட என்கிட்ட என்னடி குழந்தையான்னு கேட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, உன்கிட்ட வந்து சொல்லி விட்டுருக்காருவாரு. அதுதாக்கா பெரிய கொடுமை. சரி விடு விடு. ஆமா, மத்தியானத்துக்கு குழந்தைக்கு என்ன சாப்பாடு? சாப்பாடு என்னக்கா சாப்பாடு, நேற்று தான் பாவம் வந்த அன்னைக்கு ஒன்றும் வாங்குறதுக்கு வழி இல்லை. அதனால முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு ஊற்றிட்டேன். அதான் காலையில் மீன்கார் வருவார்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மீன் வண்டி வரல, வெறும் நண்டு தான் இருந்துச்சு. அதான் 5-6 சில்லனை வாங்கி ஒரு 1/2 கிலோ போல் குழம்பு வச்சுட்டு முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன மனுஷாக்கா, இவ்வளோ பெரிய ஐட்டத்தை பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே. நேத்து முருங்கைக்கீரை பொரியல், இன்னைக்கு நண்டு வறுவல், முந்திரி பருப்பு பாயாசம். அடியில் 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 தயவு செஞ்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி மாடனு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கவுச்சி எடுக்கலைன்னா நல்லா இருக்காது. மீன் வண்டி வரலை, அதனால நண்டெடுத்து வருத்தண்டி. தயவு செஞ்சு வாயை வச்சுக்கிட்டு இருந்துருங்கடி. என் மகளுக்காக கொஞ்சோன்னு பாயாசம் வச்சேன், அதில் முந்திரி பருப்பு போட்டோம்னு சொன்னது ஒரு குத்தமா? உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நான் தாளிக்க மறந்துட்டேன் பாரு. அன்னைக்கிலிக்கா, அப்ப வனசாக்காவுக்கு தலை சுத்துறது சும்மா ஒண்ணும் இல்ல. அடியில நீங்க காய் வெற்றியே உங்களுக்கு பொழுது போகல, எனக்கு அடுப்புல வேலை இருக்குதா. இப்படின்னா சமையல் வீணா போயிடும். நான் சமையலை பாக்குறேன், நீ வனசாவை வறுத்தடு. வனசாக்கா, லெமன் இருக்கு, வேணும்னா ஜூஸ் போட்டு தரட்டுமா? தலை சுத்துறது கம்மியாகும்ல. ஒன்று வேணாம் மாடனு, நல்லா இருப்ப. நம்ம காய் வெட்டுற வேலையை மட்டும் பார்ப்போமா? சரி சரி, வாங்க வாங்க வேலையை பார்ப்போம். ஏய் மாடனே, என்னடி, யாரும் கஸ்டமர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் கஸ்டமர் யாரும் வரல. இங்கே நேற்று எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டோம்னு சொன்னேன். நான் ChatGPT இருந்து ஜெமில இருந்து அத்தனை ஏஐ ஆப்லையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒன்று கூட உருப்படியான ஆன்சர் சொல்ல மாட்டேங்குதுல. தயவு செஞ்சு சொல்லுடி மாடனே, நேற்று எதுக்கு நான் எதுக்குன்னு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னேன், சொல்லு. நெடுவலி, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டடி. மண்டே உடச்சு மாவளை கெடுத்து போடுவேன், எருமா மாடுகளா. இப்படி நீங்க சொல்லி சொல்லி ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுல. அந்த மனுஷனை கேட்டா அவரும் அவளுக்கு சரியாத்தான் சொல்லியிருக்காளுன்னு சொல்றாரு. நீங்களே இப்படி சொல்றிய, நான் எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்களேன். நெடுவலி, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. எக்கா, இங்க பாத்தியாக்கா எப்படி பேசுறது கண்ணு? நான் உன் தங்கச்சி தானே, நீ எனக்கு கூட பிறக்காத அக்கா இல்ல. நீ நான் அது சொல்லுக்கா, நான் எதுக்குக்கா சரிப்பட்டு வர மாட்டேன்? நெடுவலி, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டடி. பைத்தியக்கார குரங்குகளா, 3 பேரும் சேர்ந்து டைம் பாஸுக்கு என்னை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கியல்ல. கண்டுபிடிக்கிறேன்டி, நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்கிறத கண்டுபிடிச்சு அதுல பெரிய எக்ஸ்போர்ட் ஆகி காட்டல. என் பேரு நெடுவாளி இல்லடி இல்லடி இல்லடி. என்னம்மா ஆச்சரியமா ஆன வாயை பொளந்துட்டு பாக்குற? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, குஞ்சாயி நல்ல குட்டியா இருக்கலே. பாத்தியா, என் ஃப்ரெண்ட நீ தான் எப்ப பார்த்தாலும் இலக்காரமாவும் சாதாரணமாவும் பேசுவ. ஆனா இன்னைக்கு பாரு, என் பிள்ளைக்கு அத்தை முறைக்கு நண்டு சீர் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய துணி கடைக்கு வந்திருக்கா. பத்தியா, நம்மெல்லாம் இந்த மாதிரி துணி கடையில எடுப்போமா என்ன? ஆமா, நீ எடுத்தது எது போட்டது எது, சும்மா பெருமை வச்சுக்கிட்டு தெரியாத. எல்லா கடையில இருந்தே எடுத்து உனக்கு கொடுத்துருக்கு, என்ன எடுக்காம இருக்கு? அம்மா, எனக்கு எடுத்திருக்கம்மா. ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கடையில எடுத்து கொடுத்துருக்கோமா என்ன? குஞ்சாயோட நல்ல மனசை பாத்தியா? ஃப்ரெண்டுக்காக, ஃப்ரெண்டோட பிள்ளைக்காக எவ்வளவு பெரிய கடையில வந்து துணி எடுக்க வந்திருக்கான்னு. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. என் ஃப்ரெண்டு எனக்காக செய்யறா. சரி அத்தை,
நல்லபடியா இதே மாதிரி எப்போதும் ஒத்துமையா இருங்க. யார் வேணாம்னா சரி, அவ வாங்குறது இருக்கட்டும். நீ என்ன உன் பேத்திக்கு செய்ய போற? அப்படியே சைலண்டா இருக்க. அடியே, அடுத்தவளுக்கு செய்யறத இன்னது வேணுமா வேணாமான்னு கேட்டு செய்வாளுங்க. என் பேத்திக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு பாரு. பாக்குறேம்மா, என்ன செய்யறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஆனா ஏதாவது மொக்கையா கொண்டுட்டு வந்து செஞ்சியோ அப்புறம் இருக்கு உனக்கு. லாலா, குஜாயி, என்னடி ஆளையே காணோம்? எங்கடி போன? சம்டைம்ஸ் நெட்வொர்க் இல்லைன்னா ஜிபே ஃபோன்பே ஒர்க் ஆகாது லைலா. அதான் ஏடிஎம்ல போய் ஒரு 1 lakh பணம் எடுத்துட்டு வந்தேன். 1 lakhா? ஆமா லைலா, அடிச்சு நகை கடைக்கு போகணும்ல, எல்லாத்துக்கும் தேவைப்படுதுல்ல. அதான் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கலாமேன்னு போயிட்டு வந்தேன். சரி வா, நம்ம போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சரிடி குஞ்சாயி, வா போவோம். ஆண்டி, ரேட்டை பத்தி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பாப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுங்க, ஓகேவா? ட்ரெஸ் எல்லாம் வேணாம்ப்பா, நல்ல சேலையாத்தே உடுத்தன, அதானே நல்லா இருக்கேன். ஓகே ஆண்டி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே எடுங்க, நோ ப்ராப்ளம். குஞ்சாயி, ஓ மருமகளுக்கு நீ எடுத்து போடுற, அப்ப நீனே வந்து செலக்ட் பண்ணு. உன்னோட செலெக்ஷன்ல போட்டாதான் நல்லா இருக்கும். நாங்க சும்மா கூட நிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே லைலா, சரி வாங்க போலாம். ஆமா, மாதவன் ஜில்லி எங்க ஆளை காணோம்? இப்பதான் லைலா ஃபோன் பண்ணேன். மாதவனே இந்த பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லுச்சு. இந்த வந்தோன்னு நம்ம போய் பாப்போம். வாங்க இப்ப உள்ள போவோம். ஓகே லைலா, வா பட்டு சாரி செக்ஷன் போலாம். காசு பணம் கொட்டு மணி ஜில்லி பேபி, நில்லுங்க முதல்ல. என்னாச்சு ஜில்லு? அங்கே எல்லாரும் வந்துட்டாங்களாம், வா உள்ள போவோம். ஜில்லி பேபி, தாய் மாமன் சரி நம்ம தான் செஞ்சு ஆகணுமா? ஆமா ஜில்லு, இதுல என்ன டவுட்டு? அந்த சுப்பிரமணிய எதுலையுமே தோக்கெடுக்க முடியாதுன்னு தானே நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியுறான். அவனுக்கு நம்ம ஆப்பு வைக்கணும்னா இந்த சீரை செஞ்சுதான் ஆகணும். இல்ல ஜில்லி பேபி, அவனுக்காக நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்னு தோணுது. இது வெறும் செலவு மட்டும் இல்ல ஜில்லு, இது என்னோட தன்மான பிரச்சனை. அவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அவனுக்கு? தாய்மாமன் சீர் செய்யலைங்கிறதெல்லாம் கிராமத்து முறையில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதுக்கு வக்கில்லாத பையன்னு வழி இல்லாதவன் கூட கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சிருவான் தெரியுமா? இது நமக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ். இது அவனை தோக்கடிக்கிறதுக்கு கிடைச்சதா நம்ம நினைச்சுக்கிட்டு அவனை எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கணும். ஓகே ஜில்லி பேபி, சரி வாங்க போலாம். வா ஜில்லு, டைம் ஆயிருச்சு, அடுத்த நகை கடைக்கு வேற போகணும். ஆமா ஜில்லு, அப்புறம் படவை மட்டும் எடுத்து கொடுத்தா சரியா வருமா? நகை எடுத்து போட்டா தானே கெத்தா இருக்கான். தாய்மாமன்கிற முறைக்கு நகை செய்கிறது தானே பெரிய விஷயம். அதை செஞ்சாதான் அவனை இன்னும் அசிங்கப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். அட பாவி, எழுதி வச்ச இடத்தை இவனே விட்டு திங்காம விட மாட்டான் போல் இருக்கே. என்ன பண்றது? இவன் விவரமா இருந்து நம்மள ஏமாத்துறானா, இல்ல நம்ம விவரமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இவன் கிட்ட ஏமாறுறானா? ரெண்டுமே ஒண்ணுதானா? கடவுளே, என்னடா நடக்குது என்ன சுத்தி? ஒண்ணுமே புரியலையே. மேம், இந்த சாரி பாருங்க மேம், இது இப்போ வந்து நியூ மாடல், நல்லா இருக்கும். என்ன இருக்குஞ்சா நிக்கிற, வந்து பாரு. நீனே ஒரு நல்ல புடவை எடுல, பாப்பாக்கு எது மேட்சிங்கா இருக்கும்னு பாரு. நீ தானே எடுக்க போற, அத்தைக்காரி நீனே வந்து பாரு. வா, விட மஜல் இல்லானே. சரி வா பார்க்கலாம். சிஸ்டர், இந்த புடவை நல்லா தான் இருக்கு. பிரைஸ் எவ்வளோ? 5000 மேம். நோ, கண்ட தண்ணி ஊற்றுறதுக்கே 10,000க்கு புடவை எடுத்து கொடுத்தோம். இப்போ எப்படியும் 20 கார்டு எடுத்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு 20,000ல எடுத்து போடுங்க. 20,000னா எம்புட்டுமா? 10,000மா? இல்ல ஆண்டி, 20,000. 20,000மா? அம்மா ஆண்டி, கண்ட தண்ணி ஊற்றுறதுக்கே 10,000க்கு புடவை எடுத்து கொடுத்தேன். இப்பவும் அதே மாதிரி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் எக்ஸ்ட்ரா 10K போட்டு 20,000க்கு எடுக்கிறேன். நீங்க இருங்க சிஸ்டர். அடேங்க அப்பா, 20,000 ரூபாய்க்கு பட்டு புடவையா? பாப்பா சடங்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் கட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம தானே கட்ட போறோம். மேம், இந்த வெரைட்டி எல்லாமே 20,000 தான் மேம். இதுவும் நியூ கலெக்ஷன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்ல பார்டர் வச்ச டிசைனா எடுத்து காட்டுங்க. ஷூர் மேம். சரிப்பா குஞ்சாயி, அப்ப நீங்க பார்த்து எடுத்துட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏம்மா, டவுனுக்கு எதுக்கு வந்த? துணி எடுக்க தானே வந்தோம், வந்த வேலையை பாரு. எனக்கு கொஞ்சம் பேங்க்ல வேலை இருக்கும் டீ, நான் போய் அதை முடிச்சிட்டு வரேன். நீங்க எடுத்துக்கிட்டு இருங்க. பேங்க்லயா? என்னம்மா, பணம் எடுக்க போறியா? ஆமா, அப்புறம் என் பேத்திக்கு செலவழிக்கணும்ல. எல்லாரும் பண்ணிட்டு நான் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து எடுத்துக்கிட்டு இருங்க. பாதியில வந்து சாயிண்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா. ஆரமா குஞ்சாயி, வாங்க ஆண்டி. அடேங்க அப்பா, லைலாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த சடங்கு சாக்கா வச்சு எத்தனை பேர்கிட்ட எத்தனை பவுன் நகை வந்து சேர போகுதோ தெரியல. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.